ஹாய் காய்ஸ், ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் வந்து இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு சின்ன ரிவ்யூவாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஒரு சில ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் படம் பார்க்க போனேன். ஏன்னா தவிர்க்க முடியாதுல்ல, எப்படி பார்த்தாலும் எதனா ஒன்று ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்க்கும்போது வந்துடும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு தான் போனேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததெல்லாம் பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு சில இதுதான் நெகட்டிவாக சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து இந்த மார்வல் மூவிஸ்லாம் கண்டினியூவாக பார்க்காதவங்களா இருப்பாங்க. அப்படி தான் நினச்சி நானும் படம் பார்க்க போனேன். ஆனால் அங்கே இருந்ததே வேறங்க. நான் நினச்சது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. எல்லாருமே ரிவ்யூவில் அதான் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்பைடர் மேன்லாம் என்ன பார்த்துருக்கோம்? பழைய ஸ்பைடர் மேனுக்குலாம் புதுசாக பவர் வரும். அவங்க வந்து ரொம்ப ஏழையாக இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சென்டிமெண்ட்டாக ரொம்ப லக் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்பைடர் மேனுக்கு பெருசாக எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஏன்னா இப்போ ஸ்பைடர் மேன்னால இந்த டாபி மேக்கரும் எதுவும் சொல்கிறாங்களே பேர், இந்த பழைய ஸ்பைடர் மேன் ஃபஸ்ட்டு 3 பார்ட் நடிச்சிருப்பாரு. அவரை தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஆர்கானிக் வெப் வரும். அவர் வந்து ஒரிஜினலாக ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் அவருக்குன்ட்டு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்பைடர்மேன்னா இந்த 90s 80s கிட்ஸ்க்குலாம் அவங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தான் டாம் ஹாலண்ட சொல்லுவாங்க. அந்த லெவலில் பழைய ஆடியன்ஸுமே இப்போ இருக்கிற ஸ்பைடர்மேன் ஓகே தான்பா, இதுக்கு ஒர்த்து தான்பா அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கான படமாக தான் எனக்கு தெரியுது இந்த படம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்பைடர்மேன்லாம் கூட அந்த அளவுக்கு மனசால் பாதிக்கப்பட மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்பைடர்மேன் ரொம்ப பாதிச்சிருப்பான். ஆல்ரெடி இப்போ 4 பார்ட்டு பார்த்துருக்கோம்ல, இது 5வது படமாக இருந்தாலுமே இவனுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே இதுலேயுமே என்னடா இது எல்லா படத்தையும் இவனை போட்டு இப்படி அழ வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் ஃபீல் ஆகும். பாவண்டா இவன் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு படத்துக்கு போனால் மாஸ் ஃபைட் இருக்கும், மாஸ் அந்த சிஜிலாம் இருக்கும் அப்படின்ட்டு தானே போவோம். ஆனால் இங்கே வந்து அப்படி தான் வந்திருப்போம். ஆனால் இங்கே நம்மளை உட்கார வச்சுட்டாங்க. பாவண்டா இவன், ஏன்டா இவனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு எமோஷனலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்ட் வச்சிருக்கிற ஸ்பைடர்மேன் வந்து ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க. எல்லாருமே அப்படி தான், யாரும் சாக்கடிக்க மாட்டாங்க வில்லனாக இருந்தாலுமே. ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ணக்கூடாதுன்னுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக ரொம்ப உடஞ்சி போயிடுறான் எல்லா படத்துலையுமே. நம்ம ஃபார் ஃப்ரம் ஹோம்லேயே பாவங்க ச்சே, எல்லா படத்துலையுமே அப்படி தான் சொல்கிறோம். இந்த படத்துலையும் அப்படி தான் சொல்கிறோம். இப்போ நமக்கு ஒரு சில சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். நமக்கு ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்துன்னு இருக்கோம்ல, நமக்குலாம் போயிட்டு பார்க்கும்போது ஒரு சில சீன் பயங்கரமாக இருக்குடா, செம்ம மாசாக இருக்குது. இதை விட எக்ஸ்ட்ரீம் ஃபைட்டாக ஸ்பைடர்மேன் மூவியில் காட்ட முடியாதுன்ற அளவுக்கான ஃபைட்லாம் இதில் இருக்குது. ஸோ அப்படி இருந்துமே நான் ஒரு ரிவ்யூ பார்த்தேன், ப்ளூ சட்டை மாற இருந்தது, இதில் ஃபைட்டே இல்லைன்றாரு. அவர் படம் பார்க்காம தூங்கிட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுல அந்த அளவுக்கு மரண ஃபைட்டா இருக்கு. ஒரு சில சீன் லேக் ஆகுற மாதிரி தோணலாம் நார்மல் ஆடியன்ஸுக்கு. ஆனா அங்க கண்டிப்பா அதெல்லாம் இருக்கணுங்க. சென்டிமெண்ட் அது கூட வைக்கலன்னா எதுவும் பண்ண முடியாது, கன்வே பண்ண முடியாது ஸ்டோரி நம்ம கிட்ட. ஸோ அதனால தேவை இருக்கிற இடத்துலலாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிற மாதிரி சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் சேடாக அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒரு சிலருக்கு லேகாக தெரியும். இந்த படத்தில் வில்லன் பார்த்தீங்கன்னா நமக்கே கொஞ்சம் புதுசாக தாங்க இருக்கும். ஏன்னா நமக்கு காட்ட மாட்டாங்க யார் வில்லன் அப்படின்ட்டு, ஒரிஜினல் ஃபேஸ் காட்ட மாட்டாங்க. நமக்குமே தோணும், ஒரு பாதி படம் கிட்ட கால்வாசி படம்லாம் ஓடின்னு இருக்கும்போது வில்லன் யாருன்னே தெரில, எப்படி ஸ்பைடர்மேன் அவனை கொன்னுடுவான், அவனை டிஃபீட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இருக்கும், தோக்கடிப்பான் அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சம் அழகாக காமிச்சிருந்தாங்க. இது வந்து இப்போ வில்லனுடைய நோக்கமும் நிறைய பேர் கொல்லணும் அப்படின்றது கிடையாது. அவன் வில்லன் மாதிரி கிடையாது. ஆனா இதுல வந்து ஃபர்ஸ்ட் கன்வே ஆகுறது அவங்க வில்லன் மாதிரி தான் கன்வே பண்ணியிருப்பாங்க. நடுவில் ஒரு இந்த இது ஒரு சிஸ்டம் இருக்குமே, டேமேஜ் கண்ட்ரோல் சிஸ்டம். அவன் பண்ணுற வேலை தாங்க எல்லாம். ஏன்னா எல்லா படத்துலையும் போன படத்துலையும் ஸ்பைடர்மேனை வந்து அவன் மிஸ்டரியோன்றவன் ஏமாத்திடுவான், ரொம்ப நம்பிடுவான் ஸ்பைடர்மேன் அவனை. இதுலேயும் அப்படிதான். எல்லா படத்துலையுமே ஸ்பைடர்மேன் வந்து ஒருத்தனை நம்பி ஏமாறுற மாதிரியான ஸ்டோரியே இருக்குது. இது வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். அங்கே தான் நமக்கு அவன் மேலே பாவம் பரிதாபம் பார்க்குற மாதிரி வருது. சூப்பர் கேர்ள் படம் வந்து போலூரில் இருக்கிற ஒரு தேட்டரில் பார்த்தோம். ஸோ அதில் 3D குவாலிட்டி சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து எம்கேஜி மங்கலம் அந்த தேட்டரில் பார்த்துருக்கேன், அந்த லொக்கேஷனில் இருக்கிற தேட்டர். அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு 7.1 ஆடியோ சொல்லியிருந்தாங்க. அது ஆடியோ குவாலிட்டி சொல்லக்கூடாது, நல்லா தான் இருந்துச்சு. வீடியோ குவாலிட்டியுமே ஒரு சில சீன் வந்து 3D சரியாக ஒர்க் ஆகலை. அது கிளாஸ் கைட்டினா நல்லா தெரியுது. அப்புறம் கிளாஸ் கைட்டிட்டு இருக்கும்போது எது சரியாக தெரியல, அது கிளாஸ் போட்டால் நல்லா தெரியுது. இந்த மாதிரியான இடக்கூடமாக பண்ணிட்டு இருந்துச்சு. மற்றபடி படம் குவாலிட்டி வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ விஷுவல் எல்லாமே 3D ஒன்று பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அதுவும் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு வேறு லெவல் தரமாக இருந்துச்சு. ஸோ யாருக்கெல்லாம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் 3Dயில் 4K டால்பி இல்லைனா கொஞ்சம் இந்த ஐமேக்ஸுக்கு ஈக்குவலான தேட்டரு இல்லை ஐமேக்ஸ் தேட்டரு எது பெஸ்ட்டாக இருக்குது சென்னையில் அப்படின்ட்டு உங்களுடைய தேட்டர் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த தேட்டர் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களோ, 3D படம் பார்க்க விஷுவலாக பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எந்த தேட்டரு நீங்கள் சஜஷன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓவராலாக பார்க்கும்போது பிராண்ட் நியூ டே ஸ்பைடர்மேன் வந்து தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. 2.5 மணி நேரம் படம் போகிறதே தெரியல. நான்லாம் ஸ்பைடர்மேன் ஃபேன். இந்த அவெஞ்சர்ஸ், மார்வலில் இருக்கிற எல்லா படத்தையுமே கண்டினியூஸாக பார்க்குறாளாச்சா. சூப்பர் ஹீரோ மூவினா ரொம்ப ஃபேவரெட்டு. அதனால நம்ம இந்த டிசி மார்வல் இதெல்லாம் எப்படி இருந்தாலும் பார்த்துருவோம். ஸ்டோரியே இல்லைனா கூட உட்காந்து 4 மணி நேரம் பார்ப்போம், அந்த மாதிரி ஆள். அதனால் பெருசாக எனக்கு நெகட்டிவாக எதுவும் படல. ஸோ நெகட்டிவாக எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த ஸ்டோரி லைன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாரி சொல்லுவாங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் நெகட்டிவாக என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல மாட்டாங்க யாருமே. ஏன்னா அந்த அளவுக்கு தரமாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்பைடர்மேனுக்குனாலே கொஞ்சம்
அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டோரி இருக்கும்ல. இதில் வந்து ஸ்பைடர்மேனுடைய ஓவர் பவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதனால நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுல கரெக்டாக தப்பா, இல்லை நம்ம அதை கற்றுக்கணுமா ஹல்க் மாதிரி. ஸோ இதெல்லாமே நல்லா காமிச்சிருப்பாங்க தெளிவாக. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பைடர்மேன் தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். நம்ம இந்தியாவிலே படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் இந்தியாவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், இந்த மார்வல் டிசி இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ மூவிஸ்க்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயில் வராரா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம்.